எல்லோருக்கும் ரொம்ப பிடித்தமான அதே சமயத்தில் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய சுவியம் எப்படி பண்ணுறதுன்ற இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இப்போ சுவியம் செய்கிறதுக்கு ஒரு 50 கிராம் அளவு கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் அளவு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். அந்த வெள்ளை உளுந்தையும் இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். வெள்ளை உளுந்து வந்து ஒரு 3 மணி நேரமாவது ஊறணும். இப்போ இந்த ஊறின அந்த கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு வேக வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு சப்போஸ் நம்ம ஊற வைக்க மறந்துட்டோம்னா கூட 2 விசில் விட்டோம்னாலே போதும். இப்போ இந்த கடலைப்பருப்புக்கு நம்ம ஒரு 3 விசில் விடுவோம். ஒரு 3 விசில் வந்துருச்சு. வரவும் பார்த்தோம்னா பருப்பு நல்லா வெந்திருக்கு. இப்போ தண்ணி அதிகமாக இருக்குன்னு நினைக்க வேணாம். இப்போ இந்த தண்ணியை நம்ம ஈர்த்துருவோம். தண்ணியை இந்த அளவுக்கு ஊற்றிட்டு அப்படியே ஈர்த்துருவோம். இந்த ஈர்த்த அந்த தண்ணியுமே நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். அதை நம்ம வெல்லம் காய்ச்சல பாகோட காய்ச்சறதுக்கு ஊற்றி பயன்படுத்திக்கலாம். இந்த கடலைப்பருப்பை இப்போ நான் மிக்சியில் போட்டு ஒரு 2 சுற்று மட்டும் விட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இதை இப்போ வெல்லம் வந்து இதுக்கு ஒரு 150 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த வெல்லத்தை கம்பி பதம்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. பாகு மாதிரி வெல்லம் மட்டும் கரைஞ்சா போதும். இந்த பாகுக்குமே நான் பருப்பு தண்ணி தான் ஊற்றி பாகு காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கப்பு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அதையுமே இப்போ வடை போட்டு நல்லா அப்படியே வறுத்துக்குவோம். இதுக்கு நான் எண்ணெயெல்லாம் ஆயிலெலாம் எதுவுமே விடலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆயில் விட்டுக்கலாம். நல்லா ட்ரையாக வறுத்துக்கணும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். இதோட அரைச்சி வச்சா கடலைப்பருப்பையும் போட்டுறேன். இதோட நான் ஒரு 3 ஏலக்காய் வந்து நுணுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த ஏலக்காவையும் சேர்த்துருவோம். இதோட வெள்ளைப்பாகு காய்ச்சி வச்ச வெள்ளைப்பாகையும் இப்போ ஊற்றிடுவோம். ஊற்றி எல்லாத்தையும் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பெரும்பாலும் நான் வெல்லம் இந்த எந்த ஸ்வீட் செஞ்சாலுமே ஒரு துளி உப்பு சேர்ப்பேன். இந்த வட்டம் உப்பு சேர்க்கலை. ஏன்னா வெல்லத்துலேயே கொஞ்சம் உப்பு இருந்ததுனால நான் உப்பு இதில் சேர்க்கலை. இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இந்த அளவுக்கு கெட்டியாகிற வரைக்கும் நல்லா அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா இந்த அளவுக்கு பூரணம் வந்து நல்லா கெட்டியாயிரும். இதை பூரா அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருவோம். ஒரு மணி நேரம் ஆச்சுன்னா இந்த பூரணமுமே நல்லா கெட்டி ஆயிரும். அந்த கொலகொலப்பு இல்லாமல் நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துடும். இப்போ அந்த உளுந்தை நான் மிக்சியில் போட்டு தண்ணி கொஞ்சமாக விட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி தான் விட்டுருப்பேன். இந்த அளவுக்கு இதை ஊற்றி இப்போ அந்த இதை அரைச்சி இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இதோட நான் ஒரு 3 ஸ்பூன் பச்சரிசி மாவு கலந்துருக்கேன். இந்த மாவுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா அப்படியே ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் கொலகொலப்பாக வர்ற வரைக்கும் இந்த உருண்டை வந்து உள்ளே முங்கி வர்ற மாதிரி இருக்கணும் மாவு. நல்லா அப்படி எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றியே நல்லா கலந்து இப்படி வச்சுக்குவோம். மாவை எடுத்து பார்த்தாலுமே இந்த அளவுக்கு கொஞ்சம் கொலகொலப்பாக இருக்கணும். இப்போ பாத்திரத்தில் ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா காயட்டும். இப்போ நம்ம அந்த உருண்டையை பூரா இப்போ பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். உருண்டையும் நல்லா ஆறி இருக்குது. நமக்கு எவ்வளோ உருண்டை சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு எல்லா உருண்டையும் இந்த மாதிரி பிடிச்சி எடுத்து வச்சுக்குவோம். இந்த ஊற்றி வச்ச உருண்டையே இப்போ ஒவ்வொன்றா இந்த மாவில் எடுத்து இந்த உருண்டை தெரியாத அளவுக்கு அப்படியே எடுத்து அப்படியே எண்ணெயில் போட்டுருங்க. நம்ம பச்சரிசியும் உளுந்தும் கலந்துருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மேலே உள்ள இது பூரா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்படியே லேசாக திருப்பி விட்டுருங்க. நல்லா வெந்திருக்கும், நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எவ்வளோதான் சாப்பிட்டாலும் சாப்பிட திகட்டாது இது.
பார்க்கவே ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அப்படியே எடுத்து பாத்திரத்தில் மாற்றி வச்சுருவோம். வெளியில் பூரா அவ்வளோ நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த பிச்சு பார்த்தாலுமே வெளியில் பூரா பாருங்கள் எவ்வளோ நல்லா மொறுமொறுப்பாக, உள்ள பூர்ணம்லாம் நல்லா வெந்து நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டான இந்த சுவியத்தை இந்த தீபாவளிக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.